ரிஷபம் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய குரல் வளம் சொல்லும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கனின்னு இருக்கு. அவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வழவழ குழன்னு ஒரு நலிவோடு இருக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதில் மிருகஷீடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோபம் வரும். அவங்கள பார்க்கும்போது நல்லா ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க எடுத்தது தான் முடிவு, அதுலேருந்து நீ மாறவே முடியாது. திருமண வாழ்க்கை எப்பயுமே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ராப்ளமாக தான் இருக்கும். ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் அவங்க அதை எப்பயுமே மணி மேனேஜ்மெண்ட்டோட பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபம் பொறுத்த வரைக்கும் வெளியூரில் போனால் அவங்களால பழப்பே நடத்த முடியாது. அவங்களுக்கு உள்ளூர் தான். தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் உள்ளூர். அவங்க வாழ்ந்த பாரம்பரியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சந்திரதசையும் சுக்கிரதசையும் இவங்களுக்கு மாரகாதிபதி தசை. ஸோ இந்த தசையில் என்ன பண்ணணும்னா அவங்கள உடலையும் கஷ்டப்படுத்தும், பொருளாதாரம் கஷ்டப்படுத்தும், சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலியுமே கஷ்டப்படுத்தும். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். ரிஷபம் லக்னம். இப்போ ரிஷப லக்னத்தில் என்னென்ன ராசிகள்லாம் வருது? இப்போ இந்த ரிஷப லக்னத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதல்ல அவங்களுடைய குணாதிசயங்கள். ரிஷப லக்னத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை 3 பாதம் இருக்கும், ரோகிணி 4 பாதம் இருக்கும், மிருகஷீடம் 2 பாதம் இருக்கும். இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம். ரிஷபம் யாரோட இதுன்னா சுக்கிரனோட வீடு. சுக்கிரனாலே என்ன, ஒரு ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப சுபபோகமாக வாழக்கூடிய ஒரு கிரகம். அந்த மாதிரி தான் நம்மளையும் வாழ வைக்குவார். ஆனால் ரிஷபத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ணுவாரானா பண்ண மாட்டார். எல்லாம் சொல்லுவாங்க ரிஷபம் ராசி ரிஷப லக்னம்மா, அப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், பண்ணவே மாட்டார். அதை மட்டும் தப்பு கணக்கு போட்டுக்கூட. ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ஆகாத கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் ஆகவே ஆகாது. இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தசாபூர்த்தி காலம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ரிஷபம் பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய குரல் வளம் சொல்லும் பார்த்தீங்களா, அது ரொம்ப கனின்னு இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வழவழ குழன்னு ஒரு நலிவோடு இருக்கும். ஒரு சிலரோட பேச்செல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிஷபமாக இருக்கும். அதுலேயும் இந்த கார்த்திகை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ரொம்ப நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. நம்ம இந்த குதிரை மாதிரி நல்ல ஒரு ஹைட் சொல்லுவாங்க, பாடி கார்டு மாதிரி நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நளினமாக இருப்பாங்க. ரொம்ப அவங்க பேசுறதே வார்த்தையில் தேன் ஒடுக்கிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருன்னா ரோகிணி. இதில் மிருகஷீடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோபம் வரும். அவங்கள பார்க்கும்போது நல்லா ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க எடுத்தது தான் முடிவு, அதுலேருந்து நீ மாறவே முடியாது. நான் சொல்கிறத நீ கேட்கறதா இருந்தால் கேளு, இல்லையா கிளம்பு அப்படின்ற கேரக்டர் யாருன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகஷீடம். மிருகஷீடம் நமக்கு உடையப்பட்ட நட்சத்திரம் மிதுனத்துலேயும் இருக்குது. ஆனால் ரிஷபத்துக்கு இருக்கிற குணாதிசயம் இதுதான். ரொம்ப ஒரு மாதிரி ஃபடாஃபட்டு ஆள் அடி தட்டியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க. இதில் ரிஷபம்னாலே உணவுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கும். ரிஷபம் லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு உணவை தேடி போய் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. ஒரு உணவை விரும்பி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணுவாங்க. உணவு மட்டும் இல்லை, ஒரு ட்ரெஸ் போடுறதுலேருந்து ஒரு அக்சசரிஸ் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட வாயாலேயே அந்த ஃபேமிலியை உடச்சி விட்ருவாங்க. ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒன்று உடச்சி விட்ருவாங்க. இந்த ரிஷபம் பொறுத்த வரைக்கும் பந்தா பேர் வெடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது யாருன்னா இந்த ரிஷபம். எனக்கு இவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும், எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த ரிஷபத்துக்கு கொஞ்சம் பொருந்தக்கூடியது. நான் எல்லாரையுமே சொல்லலை, பொதுவாக இருக்கக்கூடிய குணாதிசயங்களை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே மாதிரி ரிஷபம் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வெள்ளையும் சொல்லியமாக இருக்கணுன்றதை ஆசைப்படும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அழுக்கு துணி ஒரு ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கரை இருந்தால் கூட போட மாட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாரும் பார்த்திங்கன்னா ரிஷபமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிஷபத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ரிஷப லக்னத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு 7ஆக வரக்கூடியது சுக்கிரனோடைய வீடு. ஆனால் நமக்கு சுக்கிரனாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பெருசாக கை கொடுக்காது. அவங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப 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 கவனம் தேவை நமக்கு. அதுலேயும் இந்த ரோகிணிலாம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ரொம்பவே கவனத்தை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது. ஸோ ரொம்ப பார்த்து நிதானமாக
தேர்ந்தெடுத்து தான் பண்ணணும். திருமண வாழ்க்கை எப்பயுமே வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ப்ராப்ளமாக தான் இருக்கும், ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு பெண்கள் அடங்கியே போக மாட்டாங்க. இப்போ ஒரு கணவருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி அடங்கி போவாங்களான்னா போக மாட்டாங்க. ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் அடங்கியே போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகணும், அங்கே பெண்களுடைய அந்த ஒய்ஃபோடைய டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது கணவனுடைய பேச்சு எதுவுமே எடுப்படாது. அப்போ அவர் வந்து ஒரு ஃபில்ஃபில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கையில் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்தும் பார்க்காத இடத்துலலாம் பண வரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் அவங்க அதை எப்பயுமே மணி மேனேஜ்மெண்ட்டோட பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்வர காலத்தில் அவங்க அந்த பொருளாதாரம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஜென்ரலாகவே ரிஷபம் பொறுத்த வரைக்கும் அந்த சாணியில் இருக்க காசை கூட அந்த ஆக்கக்கூடிய தன்மை யாருன்னா ரிஷபத்துக்கு இருக்கும். ஒரு லாபம் நோக்கத்தோடு தான் பார்வையே இருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தவங்களை பார்க்குறாங்கன்னா இவங்க கிட்டேருந்து நம்ம ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமான்றத ஒரு பார்வையோடு தான் அவங்க பார்ப்பாங்களே. அப்போ அந்த ரிஷபம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கேல்குலேட்டிவாக தான் கால்குலேட்டிங் மைண்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்போது வேலை காரியங்களில் தொழில் வேலை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அவங்க தொழிலை விட வேலையில் வந்து மீன்ஸ் சுய பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே கை கொடுக்கும். அதை அவங்க பண்ணும்போது ஒரு ஒரு லெவலில் இல்லாமல் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்த தொழிலை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், பண்ணலாம். அவங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஒரு விஷயமும் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய 2026 இந்த லக்னம்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ரிஷபத்துக்கு டாப்பாகவே இருக்குது. 2026 ரிஷபத்துக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 4-5 வருடமாகவே அவங்க உடல் ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. உறவுங்கள்கிட்ட ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க. இப்போ அதெல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆனால் அதில் வந்து திரும்பவும் அவங்க மாட்டிக்காமல் இருக்கணும்னா அவங்க வாயை ரொம்ப ரொம்ப போட்டு பூட்டிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒன்று. அடுத்தது இவங்க நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ நான் மேஷத்துக்கு எப்படி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியூருக்கு போனால் மட்டும்தான் அவங்களால பழப்பு நடத்த முடியும்னு சொன்னேன். ரிஷபம் பொறுத்த வரைக்கும் வெளியூரில் போனால் அவங்களால பழப்பே நடத்த முடியாது. அவங்களுக்கு உள்ளூர் தான். தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் உள்ளூர். அவங்க வாழ்ந்த பாரம்பரியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபாரின் போயிடலாம். இதுக்கு இடப்பட்ட இருக்கக்கூடிய இடம் அவங்களுக்கு செட் ஆகாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2026 உடல் பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றமே வரும். மேம், இப்போ இவங்க வந்து என்னென்ன கோயில்கள் இவங்க லைஃப் டைம் முழுக்க தரிசனம் பண்ணக்கூடிய கோயில்கள் என்ன இது அவங்களுக்கு ஏற்கும், என்ன விஷயங்கள் ஏற்காது? இவங்களுக்கு சனி பகவான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இப்போ எப்படி நான் வந்து மேஷத்துக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் சப்போர்ட் பண்ணுவார். எல்லோரும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சனி பகவான் ராகு கேதெல்லாம் கெட்ட கிரகம், அவங்களாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, குரு சுக்கிரன் புதன் இவங்களாம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இந்த கிரகமும் சப்போர்ட் பண்ணும், அந்த கிரகமும் அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுவார். சனி தசை வந்துச்சுன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மாரகாதிபதி தசைன்னு சொல்லக்கூடியது சந்திர தசையும் சுக்கிர தசையும் இவங்களுக்கு மாரகாதிபதி தசை. ஸோ இந்த தசையில் என்ன பண்ணணும்னா அவங்கள உடலையும் கஷ்டப்படுத்தும், பொருளாதாரம் கஷ்டப்படுத்தும், சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலியுமே கஷ்டப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தசாபுத்தி காலம் வந்து கவனமாக இருக்கணும். மற்றபடி சரியாக இருக்கும். தரிசனம் செய்ய வேண்டிய கோயில்கள் இவங்களுக்கு ஏற்ற தசா வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. தசா பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தசா இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான தசை. இவங்க பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை வேலை தேடி போகிறாங்க, இல்லை வீடு வாங்க போகிறாங்க, இல்லை இடம் வாங்க போகிறாங்கன்னா தென்கிழக்கு தசையை பார்த்து பண்ணும்போது அமைக்கும்போது நமக்கு ரொம்பவே அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒன்று, இவங்க வாழ்நாள் முழுவதும் வணங்க வேண்டிய ஒரு அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மன். எந்த அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையே, புவனேஸ்வரி அம்மனுடைய சின்ன ஃபோட்டோ வச்சுட்டாவது வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கும். நீங்கள் எப்போ புவனேஸ்வரி அம்மனை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் நீங்கள் நல்ல மாற்றமாகவே இருக்கும். அவங்களுக்கு ஏதுவான நிறங்கள், ஏதுவான லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த லக்கணத்துக்கு? இல்லை, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன்றதுனால ஒயிட்டு. ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஒயிட்டே சொல்ல மாட்டேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோஸ் கலர், அந்த மிட்டாய் ரோஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கலரை அவங்க உபயோகிக்கும் போது நல்ல ஒரு லக்கியாக இருக்கும் அவங்களுக்கு. ஒயிட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வருவாங்க, சந்திரனும் சுக்கிரனும் வருவாங்க. அவங்களுடைய கலர் தான் ஒயிட். அப்போ நீங்கள் ஒயிட் போடும்போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஒயிட் போட. ரிஷப லக்னம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி.